சுழல் விளக்கு. நேர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை நம்பிக்கையை விதைத்த பிரதமரின் ரஷ்ய ஆஸ்திரிய பயணம். எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். உலகமே அந்த கணத்தை உற்று நோக்கிக் கொண்டிருந்தது. மிக பழமையான நட்புறவு கொண்ட 2 பிரம்மாண்ட தேசங்களின் தலைவர்கள் சந்திக்கப் போகும் அந்த கணம் உலக அரசியல் களத்தில் பல மாற்றங்களை உருவாக்கும் வல்லமை கொண்டது. யுத்தம், சைபர் வார், பொருளாதார மந்தநிலை, காலநிலை மாற்றம் என உலகம் பல்வேறு பதற்றங்களில் ஆழ்ந்திருக்கும் நிலையில் உலகின் ஆகப்பெரிய ஜனநாயக தேசத்தின் தலைவரும் வலிமைமிக்க கம்யூனிச தேசத்தின் தலைவரும் சந்திக்கும் அந்த நாள் மிகவும் முக்கியமானதாக இருந்தது. தன் 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் சிறிய நாடு பெரிய நாடு என்ற வேறுபாடு இல்லாமல் உலகம் முழுவதுமுள்ள தலைவர்களோடு நட்பு கொண்டு நேசம் வளர்த்த பிரதமர் திரு நரேந்திர மோடி 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற உடனே G7 நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இத்தாலி சென்றார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் உள்ளிட்ட தலைவர்களோடு இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் தொடர்ச்சியாக 22வது இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டுக்காக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அழைப்பின் பேரில் ஜூலை 8 அன்று 2 நாள் பயணமாக ரஷ்யா புறப்பட்டார். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நெடுங்காலமாக வரலாற்று ரீதியான நல்லுறவு உள்ளது. இந்திய வளர்ச்சியில் பல்வேறு பங்களிப்புகளை ரஷ்யா வழங்கியுள்ளது. சர்வதேச அளவில் இந்தியாவின் பல்வேறு முக்கிய முடிவுகளுக்கு துணையாகவும் நின்றிருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா ரஷ்யா தலைவர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாடு நடைபெறும். 22ஆம் ஆண்டாக நடைபெறும் அந்த உச்சி மாநாட்டுக்காக ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மிகச் சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. மாஸ்கோ விமான நிலையத்தில் பிரதமர் திரு மோடியை ரஷ்யாவின் துணை பிரதமர் டெனிஸ் மாந்த்ரோவ் வரவேற்றார். அதன் பிறகு பிரதமர் திரு மோடிக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவளியினர் ஏராளமானோர் இந்திய தேசிய கொடியுடன் வந்து நம் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கிருந்து மாஸ்கோவில் உள்ள கால்டன் ஓட்டலுக்கு பிரதமர் திரு மோடி காரில் சென்றார். மாலை மாஸ்கோவின் புறநகர் பகுதியான நோவா ஒகாரியோவோ நகரில் உள்ள ரஷ்ய அதிபர் மாளிகைக்கு சென்ற பிரதமரை ரஷ்ய அதிபர் இன்முகத்தோடு வரவேற்றார். பின்னர் இந்திய பிரதமரை பேட்டரி காரில் அழைத்துச் சென்று அதிபர் மாளிகையை சுற்றி காண்பித்தார் ரஷ்ய அதிபர். பிறகு இரு தலைவர்களும் உரையாடினர். ரஷ்யா யுக்ரைன் போர் தொடங்கிய பிறகு முதன்முறையாக ரஷ்யா சென்றுள்ள பிரதமர் திரு மோடி இந்த போர் குறித்து ரஷ்ய அதிபரிடம் விவாதித்தார். வேறு வேறு பெயர்களில் இந்தியர்களை பணிக்கு அழைத்து ரஷ்யா யுத்த களத்தில் பணியமர்த்துவதாக தொடர்ந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் அது குறித்தும் ரஷ்ய அதிபரின் கவனத்துக்கு கொண்டு சென்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் தற்போது வரை ரஷ்யா யுக்ரைன் யுத்த களத்தில் 4 இந்தியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதுகுறித்தும் தனது வருத்தத்தை ரஷ்ய அதிபரிடம் எடுத்துரைத்தார் பிரதமர். கவனமுடன் கேட்டுக்கொண்ட ரஷ்ய அதிபர் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக பிரதமருக்கு உறுதியளித்தார். அன்று இரவு ரஷ்யாவில் இந்தியர்களை ராணுவ உதவியாளர்களாக பணி அமர்த்துவதை நிறுத்துவதாகவும் ஏற்கனவே நியமித்துள்ளவர்களை விரைவில் அனுப்பி வைப்பதாகவும் மாஸ்கோ தெரிவித்துள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் வினய் மோகன் குவாத்ரா தெரிவித்தார். இது தொடர்பாக மாஸ்கோவில் இருந்து விரைவில் அதிகாரப்பூர்வ செய்தி வெளிவரும் என்றும் அவர் கூறினார். பிறகு இந்திய பிரதமருக்கு ரஷ்ய அதிபர் புதின் விருந்து அளித்தார். விருந்தில் இந்திய ரஷ்ய பாரம்பரிய உணவுகள் பரிமாறப்பட்டன. பிறகு இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றினார் பிரதமர் திரு மோடி. ரஷ்ய மொழியில் இந்தியர்களை வரவேற்று உரையை தொடங்கிய பிரதமர், ரஷ்ய வாழ் இந்தியர்களின் அன்பான வரவேற்புக்கு நன்றி. நான் தனியாக வரவில்லை. 140 கோடி இந்தியர்களின் அன்பை பகிர்ந்து கொள்ள ரஷ்யா வந்திருக்கிறேன் என்று உணர்வு பூர்வமாக தன் உரையை தொடங்கினார். இந்தியாவை 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாற்றுவதே எனது இலக்கு. இன்றைய இந்தியா எந்த இலக்கை நிர்ணயித்தாலும் அதை எப்பொழுதும் அடைகிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். உலகில் வேறு எந்த நாடும் சென்றடைய முடியாத நிலவுக்கு சந்திரயான் அனுப்பிய நாடு இந்தியா. டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட நாடுகளில் நமது பாரத நாடு உலக அளவில் முதன்மை இடம் பெற்றுள்ளது. இந்தியாவில் லட்சக்கணக்கான ஸ்டார்ட் அப்கள் தொடங்கப்பட்டுள்ளன. சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றும் நாடாக இந்தியா திகழ்கிறது.
கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சியை கண்டு உலகம் வியப்படைந்துள்ளது. உங்களை போன்றவர்கள் எங்களை ஆசிர்வதித்தால் மிகப்பெரிய இலக்குகளை கூட அடைய முடியும் என்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. 9ஆம் தேதி இந்தியா ரஷ்யா உச்சி மாநாடு தொடங்கியது. எரிபொருள், வணிகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இணைந்து பணியாற்றுவது குறித்து இந்திய பிரதமரும் ரஷ்ய அதிபரும் விவாதித்தனர். இருதரப்பு வர்த்தகத்தை மேலும் விரைவுபடுத்தவும் வளர்ச்சியை நிலைநிறுத்தவும் 2030ஆம் ஆண்டுக்குள் $100 பில்லியன் இருதரப்பு வர்த்தக இலக்கை நிர்ணயிக்க இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இந்திய அரசின் தொழில் வழித்தட திட்டத்தின் கீழ் பசுமை தொழில் நகரங்களில் உற்பத்தி வசதிகளை அமைக்குமாறு ரஷ்ய தொழிலதிபருக்கு இந்தியா தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. அணுசக்தியை அமைதி வழியில் பயன்படுத்துவதற்கான ஒத்துழைப்பின் முக்கியத்துவமும் இருதரப்பிலும் கவனத்தில் கொள்ளப்பட்டன. கூடங்குளத்தில் மீதமுள்ள அணுமின் நிலைய கட்டுமான பணிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை இருதரப்பும் வரவேற்றதுடன் பொருட்களை வழங்குவதற்கான காலக்கெடு உட்பட கால அட்டவணையை பின்பற்றவும் ஒப்புக்கொண்டன. இரு நாடுகளுக்கும் இடையில் 9 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. ரஷ்ய அரசு சார்பாக பிரதமர் திரு மோடிக்கு ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ த அப்போஸ்டல் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இது ரஷ்யாவின் மிக உயரிய விருதாகும். இயேசுவின் முதல் அப்போஸ்தலரும் ரஷ்ய துறவியுமான செயின்ட் ஆண்ட்ரூவின் நினைவாக 1698ஆம் ஆண்டு பேரரசர் ஜா பீட்டர் தி கிரேட் ஆர்டர் ஆஃப் செயின்ட் அப்போஸ்டல் விருதை அறிமுகம் செய்தார். இந்தியா ரஷ்யா இடையிலான நட்புறவை ஊக்குவிக்கும் முயற்சிகளுக்காக இந்த விருது பாரத பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. விருதை ரஷ்ய அதிபர் புதின் வழங்கினார். 2ஆம் உலகப் போரில் உயிர் நீத்த வீரர்களின் நினைவிடத்துக்கும் மாஸ்கோவில் உள்ள ரஷ்ய அணுசக்தித்துறை மையத்துக்கும் சென்று பார்வையிட்டார் பிரதமர் திரு மோடி. மாஸ்கோ ரஸ்வாத்தம் பெவிலியனில் நடந்து வரும் அணுசக்தி துறையில் இந்திய ரஷ்ய உறவை விவரிக்கும் புகைப்பட கண்காட்சியையும் ரஷ்ய அதிபர் புதினுடன் சென்று பார்வையிட்டார். ரஷ்யாவில் தனது 2வது நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு ஜூலை 9ஆம் தேதி மாலை ஆஸ்திரியா புறப்பட்டுச் சென்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் சென்றிறங்கிய பிரதமருக்கு ராணுவ மரியாதையுடன் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்நாட்டு இசைக்கலைஞர்கள் நமது தேசிய கீதத்தை இசைத்து பிரதமரை வரவேற்றனர். 41 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் ஆஸ்திரியாவுக்கு செல்வது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து ஆஸ்திரிய பிரதமர் கார்ல் நெஹமரை இந்திய பிரதமர் திரு மோடி சந்தித்தார். இருதரப்பு உறவு, வர்த்தகம், பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசித்தனர். பிறகு இருவரும் கூட்டாக நிருபர்களை சந்தித்தனர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்தும் தாக்குதல் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினோம். இந்தியாவின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்வதுடன் ஐரோப்பிய கவலைகள் மற்றும் பிரச்சினைகள் குறித்து இந்தியாவிடம் தெரிவிப்பது எனது கடமை. மத்திய கிழக்கில் நடந்து வரும் மோதல் குறித்தும் ஆலோசித்தோம். இந்தியா ஒரு செல்வாக்கு பெற்ற நாடு. ரஷ்யா யுக்ரைன் இடையில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு இந்தியாவின் பங்கு மிக முக்கியமானது என்று ஆஸ்திரிய பிரதமர் கார்ல் நெஹமர் தெரிவித்தார். எனது 3வது ஆட்சிக் காலத்தில் ஆஸ்திரியா வருவதற்கு வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. இது போருக்கான நேரமல்ல என நான் ஏற்கனவே கூறியுள்ளேன். பருவநிலை மாற்றம் மற்றும் பயங்கரவாதம் உள்ளிட்ட மனிதகுலம் சந்திக்கும் சவால்கள் குறித்து ஆலோசித்தோம். பருவநிலை மாற்றம் குறித்த விவகாரத்தில் சர்வதேச சோலார் ஒத்துழைப்பு கூட்டணியுடன் இணைந்து ஆஸ்திரியா பணியாற்ற வேண்டும் என அழைப்பு விடுக்கிறேன். பயங்கரவாதத்தை எந்த வடிவிலும் ஏற்க முடியாது. அதற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கிறேன் என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்தார். பின்னர் இந்திய வம்சாவளியினரிடையே பேசினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. அடுத்த சில ஆண்டுகளில் உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும். இந்தியாவில் வேகமாக அதிகரித்து வரும் வாய்ப்புகளை ஆஸ்திரிய தொழில்துறையினர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா சிறந்த முன்னேற்றத்தை அடைந்துள்ளது. அரசியல் நிலைத்தன்மை, சிறந்த கொள்கைகள், சீர்திருத்தங்கள் ஆகியவற்றால் இந்தியா தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் செல்லும் என்றார். ரஷ்யா மற்றும் ஆஸ்திரியா பயணத்தை முடித்துக்கொண்டு வியாழக்கிழமை காலை புதுதில்லி வந்தடைந்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. அவரது இந்த பயணம் இந்தியாவில் மட்டுமின்றி ரஷ்யா, ஆஸ்திரியா தரப்பிலும் மிகுந்த நம்பிக்கையையும் நேசத்தையும் விதைத்திருக்கிறது. நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை நம்பிக்கையை விதைத்த பிரதமரின் ரஷ்ய ஆஸ்திரிய பயணம். எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த்.